பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அது இந்த மேடவாக்கும் ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய சதுப்பு நிலம் என்றால் அது வடிகால். சென்னையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு எங்க போவோம்னா அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் போய் அந்த தண்ணி வந்து அது ஒக்கிய மதகு வழியா துறப்பாக்கம் வழியா வந்து அங்க நம்மளுடைய பக்கிங்ஹாம் கால்வா மூலமாக போவோம். அதுக்கப்புறம் முட்டுக்காடுல வழியா கடலுக்கு போவோம். இதுதான் இயற்கை கொடுத்த வரம். நமக்கு டிரைனேஜ் சிஸ்டம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து 15,000 ஏக்கர் 15,000 ஏக்கர்ஸ் 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு அது வந்து 12,500 ஏக்கரா குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு 2,500 ஏக்கரா இருக்கு. குறைஞ்சு 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 ஆக்கிரமிப்பு, அதில் குப்பையில கொட்டி அது கட்டிட கழிவு எல்லாம் பண்ணிக்கிண்டு அவ்வளவு மோசம் குறைச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடத்திட்டு இருக்கு. என்ன சூழ்ச்சினா இந்த கட்டுமான நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஹை ரைஸ் மல்டி இந்த பில்டு ரெசிடென்ஷியல் இதெல்லாம் பில்டிங்லாம் வச்சிருக்காங்க, கிரெடாயின்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. என்னன்னா அங்க இருக்கிற மக்களை வந்து தூண்டி விட்டு 1,00,000 பேருக்கு பட்டா இல்ல, 1,00,000 பேருக்கு வீடு இல்ல, அடுக்குமாடி குடியிருப்பு கேட்கிறாங்க. அதுல எவ்வளவுனா 72,000 கோடி ரூபாய் கட்டுமான திட்டங்கள் நின்று போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சதுப்பு நிலத்தை அழிக்கணுமா, க்ளோஸ் பண்ணணும். 15,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க வேளச்சேரியில வெள்ளம் ஏன் வருதுன்னா இந்த சதுப்பு நிலம், அங்க தண்ணி அங்க போக முடியல. ஏன்னா இல்ல, சதுப்பு நிலம் இல்ல. வேளச்சேரி பாதியில முக்கா எல்லா இடமும் சதுப்பு நிலம் தான். சதுப்பு நிலத்தை நீங்க தூர்த்துட்டு அதுல மேல வீடு கட்டினா வெள்ளம் தான் வருவாங்க. அப்படி நீங்க வேளச்சேரியில இன்னைக்கு வெள்ளம் வருது, நாளைக்கு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா டி நகர்ல, நுங்கம்பாக்கத்துல, மவுண்ட் ரோட்ல வெள்ளம் வரும். தண்ணி போறது, தண்ணி இருக்காதுங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை இது. ஆனா இது மக்களுக்கு தெரியல. இது ஏதோ நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க அங்கதானே சதுப்பு நிலம், அது அழிஞ்சா நமக்கு என்ன? அங்க சதுப்பு நிலம் அழிஞ்சிடுதுன்னா பாதிக்கப்பட போற மக்கள் சென்னை மக்கள். இப்ப கூட நான் சொல்லுவேன், மழை பெஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்லதா ஒரு போட்டு வாங்குங்க. அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டாங்க. 60 வருஷமா சென்னை ஆண்டு, தமிழ்நாட்டு ஆண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயும் வடிகால் இல்ல, தண்ணி போறது இல்ல. அது சும்மா பேருக்குன்னு மழைநீர் வடிகால் கணக்கு கனெக்ஷனே இருக்காது. அது ஏன் தெருவில், திலக் தெருவில், டி நகர்ல முத்து தெரியும். வடிகால் போட்டாங்க, மழைநீர் வடிகால் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு 2 வருஷம், வீட்டுக்குள்ள கூட போக முடியல. அது கட்டி முடிச்சு என்ன பண்ணா கனெக்ட் பண்ணல. இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்க்கல, இணைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது சின்னதா கட்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதை உடைச்சாங்க. அதை உடைச்சி மறுபடியும் பெருசா கட்டி சென்னை முழுக்க தான் கொள்ளடிக்கிறதுக்காக. இதெல்லாம் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், தெரிய வேண்டும். அதனால எல்லாம் இன்னும் சின்ன சின்ன வடிகால் இது. ஆனா பெரிய வடிகால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அங்க இப்ப எவ்வளவு பறவைகள் வருது. வேடந்தாங்கல் நம்ம பறவைகள் சரணாலயம்னா வேடந்தாங்கல் போனா அவ்வளவு பறவைகள் பார்க்கலான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வருது. எத்தனை பேருக்கு தெரியல? 4 மடங்கு அதிக பறவைகள் வருது. பிளமிங்கோஸ்ல இருந்து, பெலிகான்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, சைனால, ரஷ்யால இருந்து, உலக நாடு வலசை பறவைகள் அவ்வளவு வருது. இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். அதை அழிக்க கூடாது, அழிக்க விட மாட்டோம். அதுல நாம தெளிவா இருக்கிறோம். யாரை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. நீங்க 72,000 கோடியா இருந்தாலும் சரி, 1,00,000 கோடி உங்களுக்கு எதாலும் சரி, எங்களுக்கு வேண்டியது எங்க சதுப்பு நிலம் வேணும். காலங்காலமா அந்த சதுப்பு நிலம் இருக்கணும். இதில் மட்டும் இல்ல, ராம்சார் அங்கீகாரம் பெற்ற, ராம்சார் என்றாலே, ராம்சார் என்று ஈரான்ல ஒரு நகரம். 1971 பல நாடுகள் சேர்ந்து அந்த ஈரான்ல இருக்கிற ராம்சார் என்ற நகரத்திலே கூடி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போடப்பட்டது. அதுல இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 சதுப்பு நிலங்கள் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலங்கள். அதில் தமிழ்நாட்டில் 20 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதுல மிகப்பெரிய சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இப்படி சட்டத்திற்கு எதிரானது எவ்வளவு நடவடிக்கைகள் இருக்கு. இதை எப்படியாவது
க்ளோஸ் சதுப்பு நிலத்தை, பள்ளிக்கரணை சதுப்பு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பொழுதும் நாங்க இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, ஒரு பொழுதும் விட போறது கிடையாது. இது எங்களுடைய கடமையா நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம்னா எங்க கிட்ட ஒரு முறை ஆட்சியை விட்டு பாருங்க. அத்துணை துறைகளிலும் எங்களால மாற்றங்கள், உண்மையான மாற்றங்கள், தெளிவான மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எங்களால் முடியும், வரும். நிச்சயமா மக்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள்.